கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DBKLின் அதிகாரத்தின் கீழுள்ள மக்கள் வீடமைப்பு திட்டம் PPR, பொது வீடமைப்பு திட்டம் PA ஆகிய இவ்விரு திட்டங்களின் கீழுள்ள வீடுகளில் தங்கியிருக்கும் குடியிருப்பாளர்களினால் இன்னும் செலுத்தப்படாத வாடகை தொகை 70 மில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது என்று கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் மேயர் டத்தோஸ்ரீ மைமுனா மொஹம்மட் ஷாரிஃப் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக DBKL பார்வையின் கீழுள்ள இந்த வீடமைப்பு திட்டங்களின் வசதிகளை பராமரிப்பதிலும் நிர்வகிப்பதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளது என்றும் மைமுனா தெரிவித்தார். எனவேதான் குடியிருப்பாளர்களிடமிருந்து இதுவரை செலுத்தப்படாத வாடகை தொகையை பெறுவதற்காக நீர் விநியோகத்தை துண்டிப்பது, நோட்டீஸ் வழங்குவது, தவணை முறையில் வாடகையை செலுத்துவதற்கான திட்டம் போன்ற நடவடிக்கைகளை DBKL எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் இந்த குடியிருப்பு பகுதிகளில் தங்கியிருக்கும் குடியிருப்பாளர்களிடமே இந்த வீடுகளை விற்பதற்காகவும் DBKL ஆலோசித்து வருகிறது என்றும் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பான நகரம் சமூக நல்வாழ்வு நிகழ்ச்சியின் போது இதனை தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.